வணக்கம். தஞ்சையின் சரித்திர புகழ்மிக்க சரஸ்வதி மகால் நூலகம் பற்றிய பதிவு இது. தஞ்சாவூரை அந்நாளில் ஆட்சி செய்த நாயக்கர் மன்னர் குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டுமே படிப்பதற்காக ஒரு நூலகத்தை உருவாக்கினார். அதன் பிறகு தஞ்சையை ஆட்சி செய்த மராட்டா மன்னர்களில் சரபோஜி கிங் 2 என்பவர் மற்றவர்களுக்கு உதவும் வகையில் இந்த நூலகத்தை இன்னும் பெரிதுபடுத்தினார். அதுதான் இந்த சரஸ்வதி மகால் லைப்ரரி. அந்த லைப்ரரியில் 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிரெஞ்சு அறிஞர், ஒரு உளவியல் அறிஞர், ஃபேஸ் ரீடிங் ஆற்றல் கொண்ட பிரெஞ்சு அறிஞர் சார்லஸ் லீ புரன் அவர்கள் 18ஆம் நூற்றாண்டில் வரைந்த ஒரு ஓவியங்கள், கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ஃபேஸஸ் வித் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் என்ற அடிப்படையில் வரைந்த ஓவியத்தை பார்வையிட்டேன். அதில் அவர் கூறுகின்ற கருத்து, இவ்வுலகில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு விலங்கினத்தின் முகச்சாயலையோ அல்லது பறவை இனத்தின் முகச்சாயலையோ கொண்டிருப்பான் என்றும், அவ்வாறு அவன் எந்த விலங்கினத்தின் அல்லது பறவை இனத்தின் முகச்சாயலை கொண்டிருக்கிறானோ அதனுடைய குணாதிசயத்தையே அவனும் கொண்டிருப்பான் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் அவர் அவ்வாறு ஒரு உளவியல் ஓவியத்தை வரைந்துள்ளார். அது 18ஆம் நூற்றாண்டில் வரையப்பட்டது. தற்பொழுது இன்னும் அது நமது சரஸ்வதி மகால் லைப்ரரியில் அதனுடைய நகல் இன்றும் இருக்கிறது. ஆனால் காலப்போக்கில் அது முரண்பட்டு விட்டது. ஆம், இந்த கலியுகத்தில் ராஜகலை, திருட்டு மொழி என்ற குணாதிசயம் கொண்டவர்களாகவும், அதே நேரம் ராஜபார்வை, மோசடி குணம் என்ற குணாதிசயம் கொண்டவர்களாகவும் சில மனிதர்கள் உருமாறி நம் பிரெஞ்சு உளவியல் அறிஞருடைய ஓவியத்தையே வினாக்குறியாக்கி விட்டனர் என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி. வணக்கம்.